நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாத குளோரின் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டதை அணைக்க சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மயக்கமடைந்தனர். நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே நீர்த்தேக்க தொட்டி ஒன்று உள்ளது. தண்ணீர் தொட்டியை சரி செய்ய இந்த சிலிண்டர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிலிண்டர்களை நீண்ட நாளாக பயன்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குளோரின் சிலிண்டர்களில் ஒன்றிலிருந்து கசிவு ஏற்பட்ட அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கசிவை கட்டுப்படுத்தினர். அப்போது 2 வீரர்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை சக வீரர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் அங்குள்ள செடிகளும் கருகத் தொடங்கின. நிகழ்விடத்திற்கு மாநில மீன் வளர்ச்சி கழக தலைவர், நகர்மன்ற தலைவர், நகராட்சி ஆணையர் ஆகியோர் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் பயன்படுத்தப்படாத மேலும் 4 குளோரின் சிலிண்டர்களின் நிலை குறித்து ஆய்வு செய்து நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவை உடனடியாக அகற்றப்பட்டது. தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை கனிமொழி கருணாநிதி எம்பி ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் தொடர் கனமழையால் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தேங்கியுள்ள வெள்ள நீரை பார்வையிட்டு வெள்ள நீரை வெளியேற்றும் பணியை துரிதப்படுத்தினார். மேலும் அப்பகுதியில் இருந்து பொதுமக்களுடன் உரையாடி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். எஃப்சிஐ குடோன் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக கனிமொழி கருணாநிதியை தொடர்பு கொண்டு உரையாற்றினார். அப்போது தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். கோவில்பட்டி அருகே பூசாரிப்பட்டியில் காட்டுநாயக்கர் எனும் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்து 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் 4 நாட்களாக நீர் சூழ்ந்து கொண்டதால் அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் பரிதவித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உருக்கிய காட்டு நாயக்கர் இனத்தைச் சேர்ந்து 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் 4 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. மேலும் அவர்கள் வளர்த்து வந்த ஆடு, கோழியை மழை வெள்ளம் அடித்து சென்றதால் பொருளாதார ரீதியாகவும் இழப்பை சந்தித்துள்ளனர். வருடம் தோறும் பெய்து வரும் மழையில் தங்களுக்கு இதுபோன்ற இன்னல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் வந்து போட்டோ மட்டும் எடுத்துவிட்டு செல்வதாகவும் இதுவரை தங்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்காமல் ஆறுதல் மட்டுமே கூறி செல்வதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே தற்போது ஏற்பட்டுள்ள இழப்பிற்கு நிவாரணம் வழங்கி தங்களை பாதுகாத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சோளிங்கர் மலைக்கோவிலில் படியேறி சென்றவர் பாதி மலையிலேயே மூச்சடைத்து உயிரிழந்த சோகம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி மலைக்கோவில் உள்ளது. இந்நிலையில் இம்மாதம் கார்த்திகை மாதம் என்பதால் நரசிம்மர் கண்ணை திறந்து தியான நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருவது வழக்கம் என்பதால் இன்று ஞாயிற்றுக்கிழமையால் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது. இந்த நிலையில் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் இன்று மலைக்கோவிலுக்கு வந்துள்ளார். பின்னர் மலை மீது ஏறிய அவர் 1000 படி நடந்து சென்றபோது மூச்சடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் இவரது உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை அமல்படுத்தினால் இந்தியா துண்டாகும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டமாக தெரிவித்துள்ளார். கோவையில் பொள்ளாச்சி மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்துவின் மகன் திருமண விழா பொள்ளாச்சி ஊஞ்ச வேளாம்பட்டியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு சீர்திருத்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒரு மொழி, ஒரு மதம், கலாச்சாரம், ஒரே தேர்தல் என்று சொல்வதன் மூலம் சோவியத் யூனியனில் என்ன நடந்ததோ அது நரேந்திர மோடி காலத்தில் நடக்கும், இதனால் இந்தியா துண்டாகும் என்று காட்டமாக பேசினார். நரேந்திர மோடி என்ற பிரதமருக்கு அதன் விளைவாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அறிவித்திருக்கின்றார். ஒரு நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 ஆண்டுகளிலே அது கவிழ்ந்து போனால் அப்பொழுது மீண்டும் எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடத்துவாரா? அல்லது 1, 2, 3 மாநிலங்களிலே அரசு கவிழுமானால் அப்பொழுது அத்தனை இடங்களுக்கும் சேர்த்து
புதுச்சேரி அரசியலில் வர விருப்பம் உள்ளதாக லாட்டரி மார்ட்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான AFT தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், AFT தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாட்டரி அதிபர் மார்டனின் மகன் ஜோஸ் சார்லஸ் கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ், புதுச்சேரி அரசால் இந்த ஆலையை நடத்த முடியாவிட்டால் அரசின் திட்டங்களுக்கு உட்பட்டு AFT மில்லை தங்களிடம் கொடுத்தால் கடன் பாக்கியான ரூபாய் 100 கோடியை கொடுத்து விடுவோம் என்றும், நாங்கள் எடுத்து நடத்தி மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நிலுவைத் தொகையை கொடுக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது அரசியலுக்கு வரவேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். நத்தம் அருகே மழையால் துவக்கப்பள்ளியின் மேற்கூரையில் உடைந்து விழுந்து சேதமடைந்து காணப்படுவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் மறுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே வத்தல தோப்பம்பட்டியில் துவக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக வகுப்பறை கட்டிடத்தில் இருந்த மேற்கூரையில் பெயர்ந்து பள்ளி வகுப்பறைக்குள்ளும் பள்ளி வளாகத்திலும் விழுந்து சேதமடைந்தது. பள்ளிக்கு விடுமுறை அளித்த நேரத்தில் மேற்கூரைகள் இடிந்து விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பினர். இந்நிலையில் தங்கள் குழந்தைகளின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சேதமடைந்த பள்ளி கட்டிடத்தை சரி செய்தோ அல்லது புதிய கட்டிடமோ கட்டி கொடுத்தால் மட்டுமே தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவோம் என வலியுறுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.